श्रीशैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरं जदामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां विजयक्मरुक्मयामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदेकसिन्धोः रामानुजस्य तरणौ शरणं प्रपद्ये ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கோபிகாம்ச நிகிதைகபாகவே ஹேமவேத்ரமிதரேண பிப்ரதே ராஜகோபவபுஷே நமோஸ்துதே சம்பகாட விநிவாசினே ஹரே புத்தி முக்தி மகரந்த பூஜிதம் பக்த சித்த கலஹம்ச சேவிதம் கோபிலாத முனிபிருங்க கூஜிதம் ஸ்ரீ சம்பகேச பதபங்கஜம் பஜே. அருமையான கோபாலகுட்டனுடைய பங்குனி பிரம்மோத்சவத்தை நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். எப்படி அந்த எம்பெருமான் கோபில கோபுரலிகளுக்கும் பிறகு பற்பல முனிவர்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அந்த கோபாலன் எப்படி தன்னுடைய லீலைகளை எல்லாம் நடத்தினான் அப்படின்னு எப்படி காட்டினானோ அந்த மகாத்மியத்தை தான் இந்த 18 நாள்லையும் 32 பிரம்ம வித்தைகளாக அந்த கோபாலன் காட்டுகின்றான். சின்ன உற்சவம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விதமாக 8 உற்சவத்தை பார்த்து, பெரிய உற்சவத்துல சிம்ம வாகனமும் கோவர்த்தனகிரி நாதனாக வேணுகோபாலனாக எப்படி கோபியர்களை எல்லாம் ஆட்கொண்டானோ அதே மாதிரி கோபால குட்டன் நம்மையும் அப்படியே என்ன சொல்றது, நம்மள அடுத்த நிலைக்கு நம்மளை எடுத்து செல்வான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அடுத்தது 11ஆம் திருநாளாக 3வது பெரிய திருநாளாக அந்த எம்பெருமான் வெள்ளி சேஷ வாகனத்துல பரமபத நாதனாக பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளிக்கின்றான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த சேஷ வாகனத்தினுடைய பெருமையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சோத்திர ரத்ன மாலையில தான் ஸ்லோகத்தை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். நிவாசசையாசன பாதுகாம் சுகோ பதான வர்ஷாத பவராணாதிபிகி சரீரபேதே தவசேஷதாம் கதே யதோசிதம் சேஷ இதிரிதே ஜனைகி. சோத்திர ரத்ன மாலையில 40வது ஸ்லோகத்துல அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்கான்னா, பகவான் எழுந்தருளிக்கும் திருமாளிகையாகும், கண் வளர்ந்தடுகின்ற படுக்கையாகும், சிம்ஹாசனமாகவும் பாதுகையாகும், திருப்பரிவட்டமாகவும் அணையாகவும் மழைக்கு வெயிலுக்கு கொடையாகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த கோபால குட்டனுக்கு பரமபத நாதன் சேவையில கொடையாக எப்படி ஆதிசேஷன் அந்த இரவு கொடைய பிடிச்சுண்டு அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வழி விட்டானோ யமுனையார் நதிக்கரையில, அதே மாதிரி எம்பெருமான் எப்படி பரமபதநாதனாக வைகுந்தத்திலேருந்து நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக கோபாலன் எப்படி ஏழ்றானா, வெள்ளி சேஷ வாகனத்துல பரமபதநாதனாக எப்படி அந்த பரமபதத்துல அவன் இருக்கானோ அதே சேவையை நமக்கெல்லாம் கொடுக்கிறான். இததான் ஆழ்வார் அருமையா சொல்றா. சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கரவு அப்படின்னு அந்த எப்படி லட்சுமண முனி சேஷனாக அந்த எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணானோ அது மாதிரி அந்த ஆதிசேஷன் என்ன பண்றான்னா கொடைய பிடிச்சுண்டு அந்த கோபால குட்டனுக்கு, அந்த கோபால குட்டன் என்ன பண்றான்னா, இதுவரை நான் இந்த நீலா விபூதியினுடைய அத்தனை லீலைகளையும் நான் காமிச்சேன், இப்ப பரமபத நாதனாக நான் வைகுந்தத்துல எப்படி இருக்கேன் அதையும் காட்டுறேன். அதை பார்த்தாது இவெல்லாம் இந்த சம்சார சாகரத்திலேருந்து மீண்டு நான் என்னுடைய திருவடியே துணைன்னு கைங்கரியத்துக்கு வரமாட்டாளா அப்படின்னு கோபாலன் கூவி கூவி அழைக்கின்றானாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாகனம் அந்த பரமபதநாதன் சேவையில அந்த எம்பெருமான் கோபால குட்டன் 11ஆம் திருநாள்ல நமக்கெல்லாம் ஆச்சரியமாக வெள்ளி சேஷ வாகனத்துல, ஏன்னா ஆதிசேஷன் எப்படி இருப்பானா அப்படியே வெண்மையா இருப்பானா,
அப்படிப்பட்ட அந்த பெருமான் வந்து அழகாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்ற அந்த காட்சியை வந்து அந்த எனக்கு பிடிச்ச மன்னார்குடியில ஒரு அருமையான வாகனம் அப்படின்னா இந்த வைகுண்டநாதன் தான். ஏன்னா அது வந்து கோபிநாதன் கோயில்ல அங்க ஒரு கோபாலன் இருக்க, அந்த கோபிநாதன் கோயில்லேருந்து அந்த பெருமாள் வந்து அன்னைக்கு பரமபதநாதனாக எல்லா மக்களுக்கும் கீழ வீதி சொல்லப்படுகின்ற கிழக்கு சைடில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் காட்சியளித்து அங்கேருந்து வந்து கோபாலசமுத்திரம் 4 வீதியும் எல்லாருக்கும் அவன் காட்சி கொடுக்கிற அழகு. அதுவும் வந்து அது அப்படியே அந்த அமாவாசையில ஒரு சூரியன் வந்து எப்படி மின்னும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா மன்னார்குடியில இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் தான் இனிமே. அப்படிப்பட்ட சேஷ வாகனத்துல, வெள்ளி சேஷ வாகனத்துல பரமபதநாதன்ல தான் இதை வந்து நம்ம சேவிக்க முடியும். அப்படிப்பட்ட அருமையான வாகனம் வந்து இந்த சேஷ வாகனம். இத வந்து சுவாமி வந்து தன்னுடைய ஸ்லோகத்துல அருமையா சொல்றார். சேஷஸ்யேஸ்வர சேஷதாது நியதா நக்வாபி சார்வத்ருகி தேனாயாம் சயனியவத் பவதிதே வாகோசபினாகோ இதம் நித்ராணே நிஜ தர்ஷனா நவசரோ மாசங்கி முக்தைர்ஜனை இத்யாசீனதயாதாயாம் அயதனோ சேஷேன சேஷேகரே. ஏ ஆதிசேஷனே, உன்மேல் மிகுந்த கருணையால் சேஷியான இந்த கோபாலன் உன்மேல் சயனித்திருப்பதால் உன்னையும் சேர்த்து பகவானை நாங்கள் வணங்குகின்றோம். நமக்கு 2 பிராப்தமாயிருக்கு அப்படிங்கிறார் சுவாமி. ஒண்ணு வந்து கைங்கரிய சீலனான பாகவதனான அந்த இளையாழ்வாருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சேஷன் உள்ள இருக்கிற அந்த கோபாலனை சேவிச்சதுனால பாகவத சம்பந்தம் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றார். எங்களுக்கு வைகுண்டத்திலே பரமபதநாதன் சேவையை உன்னுடன் இருப்பதால் தானே இந்த பகவான் அளிக்கின்றான், அதனால உனக்கு சேஷத்துவ பாவம் வந்து விடுகிறது அப்படின்னு அருமையா சுவாமி அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்லோகத்தோட அந்த பெருமான் என்ன மாதிரி நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னா அதை வந்து போன வாரமே பார்த்தோம். அது திருப்பி இந்த இடத்துல சொன்னாதான் பூர்த்தி ஆகும். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இகஜக போகத்துல இருந்துட்டு நம்ம புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு நம்ம கஷ்டப்பட்டு அடுத்த நிமிஷம் யாருக்கு பயந்துட்டு இருக்கோன்னு இருக்கிற உலகத்திலேருந்து நம்ம விலகி அந்த எம்பெருமானுடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டோம்னா சரணமாகும். என்ன பிடிச்சுக்கணும்? தனதால் அடைந்தார்க்கெல்லாம், அவனுடைய தாள் தான் திருவடியே துணை அப்படின்னு அந்த தாயார் ஏன் பிடிச்சு காட்டுறா? நம்ம பாக்குறோம் மகாலட்சுமி தாயார் அந்த திருப்பார்கடல்ல அந்த பெருமாளுடைய திருவிடை ஏண்டா பிடிச்சு காட்டுறான்னா, அவன் புருஷகாரத்துவம். நீ எதையோ போயின்னு இருக்காதடா, இந்த திருவடியை பிடிச்சுக்கோடா, அதுவே உன்னை வந்து எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு நீ வந்து என்கிட்ட வந்து சேர்வடா அப்படின்னு இந்த இடத்துல காட்டுற. அப்படிப்பட்ட வர்ணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானாக அந்த கோபால குட்டன் என்ன பண்றார்? வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இந்த ஜென்மால போகலனாலும் அடுத்த ஜென்மால போய் தான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பயே அவனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டோம்னா எப்படி வந்து கருடாழ்வார் வந்து அந்த எம்பெருமானுடைய திருவடி நெருக்கத்துல இருந்துட்டு எப்படி வந்து தன்னுடைய வேதத்தின் விழுப்பொருளாக காட்சியளிக்கிறானோ அது மாதிரி நம்ம திருவடி படபட 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 நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னு எல்லாத்தையும் போக்கக்கூடிய நம்ம வந்து இதை வந்து நான் பல புண்ணியங்கள் செய்து பல பிறவி எடுத்து நான் பண்ணுவேன்னு நினைச்சா எதுவும் போகாது, அவனால மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து மொய்த்த வல்வினையுள் 3 எழுத்துடைய பேரால நம்ம என்ன பண்றோம்னா மூட்டையா நம்மளுடைய புண்ணிய பாவங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கரைக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மம் இல்ல, பல ஜென்மம் எடுத்தாலும் போகாது. அதுக்கு சுலபமான வழி என்னன்னா ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்துல அந்த எம்பெருமானுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு நம்மாழ்வார் சொன்னதற்கு இணங்க நாமெல்லாம் ராமானுஜருடைய வம்சத்துல வரதுனால எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமாள் வேறிட்டு நாட்டு வைத்தார்னு இந்த உலகத்தையே
வைஷ்ணவம்ங்கிற ஒரு கொடையில கொண்டு வந்து அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் அந்த ராமானுஜர் காட்டிய பிரகாரம் நம்ம இருந்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா வைகுந்தம் கிடைக்கும். அவ்வளவுதான். இத எந்த ஒரு பெருமாளாலையும் கொடுக்க முடியாது, இவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை எல்லாரும் ஒத்துருக்கா. அப்படிப்பட்ட வைகுந்தத்தை கொடுக்கும் பிரானாக பரமபதநாதனாக அருமையா இருக்க. இதோட அடுத்த வாகனம் கருட வாகனம். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாது அப்படின்னு இந்த கருட வாகனாக அந்த எம்பெருமான் எப்படி சொல்றான் அப்படின்னா இத ராஜாவாகவும் வச்சுக்கலாம், வைகுண்டநாதனாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த சேவை அப்படிப்பட்ட இதுவும் வைகுண்டநாதன் சேவை தான் ஆக்சுவலா. அப்படிப்பட்ட அருமையான அந்த சேவையை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி வேணும். அதையும் நம்ம யாரை வச்சு அனுபவிக்கலாம்னா சோத்திர திருமாலை ஆளவந்தார் சுவாமியோட வச்சு 41வது ஸ்லோகத்துல அருமையா சொல்றார். தாசத் சகா வாகனமாசனம் துவஜகா யத்தே விதானம் வியஜனம் திரைமயகா உபத்திதம் தேனபுரோ கரத்மதா துவதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினா. வேதங்களை அவயங்களாக கொண்ட இந்த கருடாழ்வான் உனக்கு அடியவனும் நண்பனும் வாகனமும் சிம்காசனமும் கொடியும் மேற்கட்டியும் சாமரமாக இருக்கின்றானோ. அது மட்டும் இல்ல, இதுதான் நமக்கும் வேணும். உன்னுடைய திருவடிகள் நெருக்கின தழும்பை அடையாளமாக கொண்டு, அதனால என்ன ஆகிறது அப்படின்னா இதே மத்தவா குட்டினானா நமக்கு வீக்கம் வரும், எம்பெருமான் அழுத்தினானா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளும் சொர்ணமயமாக சோபிப்போம். அதனாலதான் அடையாளமாக கொண்டு சோபிப்பவனாக அந்த கருடாழ்வான் அந்த கோபாலகுட்டன் எழுந்திருக்கிற சேவையை நாமெல்லாம் தரிசித்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய்யாக அடிமை செய்வார் பலர் செய்யும் அடிமைகளே ஒருவரே செய்ய வல்லார். எல்லாரும் எத்தனை பேர் செஞ்சாலும் நான் செய்யறேன்னு அந்த எப்படி அந்த அணில் சலமிலா அணில் நானும் ராம கைங்கரியத்துல ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னதோ அந்த சலமிலா அணிலை போல. ஆனா அந்த கருடவாகன் எப்படி இருக்கான்னா வேதத்தினுடைய விழுப்பொருளாக இருக்கான், வேதத்தினுடைய நாயகனை சுமந்துட்டு இருக்கான், யாருக்கும் விடமாட்டானா. நான் தான் பண்ணுவேன் எல்லா வேலையும் இந்த கருட பகவான் பண்ணுவானா. அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாரா திருப்பார்கடல் படுத்துட்டு ஆதிசேஷனா இங்க இருக்காராம். ஏன்னா வைகுண்டநாதனாக அவன் எங்க போகணும்னாலும் அந்த கருட வாகனத்துலதான் போயாகணும். ஏன்னா கருடன் எப்போதுமே ரெடியா இருப்பானா. அப்படிப்பட்ட அந்த கருட வாகனத்திலையும் ஒரே ஒரு நேரம் தான் அவனாலேயே ரெடியா இருக்க முடியலாம். எப்பன்னா அந்த கஜேந்திர ஆழ்வார் ஆதி மூலமே அப்படின்னு கூட்ட உடனே அந்த பெருமாள் உடனே கிளம்பிட்டாராம். அன்னைக்கு பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் என்ன எடுத்துட்டு வராலாம், ஆழத்தை எடுத்துட்டு வராலாம், இதை எடுத்துட்டு வர. பெருமாள் அப்படியே கலைஞ்ச உடனே அப்படியே கிளம்பிட்டானா. உடனே கருடனை மட்டும் கூட்டுனானா. கருடன் நான் உங்களுக்கு எதுக்குமே நான் இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கலையே அப்படிங்கிறான். வேண்டாம் அப்படிங்கிறான். கருடனுடைய வேகம் பத்தலையா. அப்ப என்ன பண்றானா கருடனையும் தூக்கி தன்னுடைய கக்கத்துல வச்சுட்டு பெருமாள் வேகத்துல போய் அந்த ஆதி மூலமேனு கூட்ட அந்த யானையை காப்பாத்தணும்னு ஓடினானாம். அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வான் எப்படி காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறத சுவாமியோடைய சமஸ்கிருத ஸ்லோகம். ஏன்னா அவர் கோபாலனுக்காகவே எல்லாத்தையும் பாடியிருக்க. அதை வச்சு நம்ம அனுபவிக்கிறோம். எஸ் ஸ்ரீமான் வைனதேயகா ஸ்ருதிமய முதிதகா சத்வசாதாரணோ மே வாகோ நான்யோ மகத்யுத்சவ இககளிதாத்தேது வைசித்ரியஹேதோ இத்யசோத்கர்ஷமேஷா பிரதயசி குசும சியத்தனா இந்திரேச பிரஸ்தானாதி பிரவேசாவதி சமகதி தஸ்தத்தாத்மோ பசாராத். கருடனே உனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு இனி யாருக்கு கிட்டும்? யாருக்குமே கிட்டாது. கருடனுக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்குமே கிட்டாது. இதனாலதானே உனக்கு பேரே என்ன கிடைச்சதுன்னா கைங்கரிய சி அப்படின்னு கிடைச்சது. அந்த ஸ்ரீயோடு கூடிய எம்பெருமான் எதுல பறக்கிறான் அப்படின்னா கருட வாகனத்துலதான் பறக்கிறான். அப்படி பறந்துட்டு இருக்கிறதுனாலதான் வேதாத்மா விகேகேஸ்வரகா அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல ஆளவந்தார் ஆரம்பிக்கும் போது சதுஸ்லோகில இததான் ஆரம்பிக்கிறார். அவன்தான் வேதங்களுடைய ஆத்மா. அந்த வேதங்களுடைய ஆத்மா
அவன் வந்து யார சுமக்கிறான் அப்படின்னா வேதங்களுக்கு நாயகனாக இருக்கிற அந்த எம்பெருமானை சுமக்கிறான், அந்த ராஜகோபாலனை சுமக்கிறான். அதுவும் எப்படின்னா வைகுண்டநாதன் சேவையில எப்படி நம்ம நேத்துக்கு பரமபதநாதன் சேவையில நம்ம செவிச்சோமோ அதே மாதிரி வைகுண்டநாத சேவையில அந்த எம்பெருமான் எப்படின்னா அந்த தங்க கருட வாகனத்துல எம்பெருமான் வந்து தேஜோமயமாக, அதுவும் வந்து கிட்டத்தட்ட முதல்ல முக்காவாசி நாள் அமாவாசையில தான் வரும் கருட வாகனமோ சேஷ வாகனம் இதெல்லாம். அப்படி ஏன்னா எதுக்கு அப்படி வச்சிருக்கா அப்படின்னா அந்த எம்பெருமான்கிற ஞானத்தை நம்ம அடையணும், அதை புரிஞ்சுக்கணும்னா சுத்தி இருக்கிற இருட்டெல்லாம் நம்ம பத்தி கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படாம அந்த எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு தஞ்சம்னு இருந்தோம்னா அந்த பெருமாள் எப்படி வந்து அந்த ஆதிசேஷனை ஆதி மூலம்னு கேட்ட அந்த யானையை காப்பாத்தினாரோ அதே மாதிரி நம்மளும் டெய்லி பல பல துக்கங்களிலையும் துன்பங்களிலையும் நம்ம வந்து இருக்கிற நம்மையும் அந்த பெருமாள் ஸ்ரீயோடு வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்றான். ஏன்னா உற்சவாதிகளே மிக சிறந்த வாகனம் எது அப்படின்னா கருட வாகனம் தான். அது மட்டும் இல்லாம அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா கருட வாகனன் வந்து அப்படியே பெருமாள் வந்து உள்ளேந்து வர அழக நம்ம பார்க்கணுமே, அப்பதான் அந்த நாயக்கர்கள் கட்டின அந்த ஒவ்வொரு இடமும் நமக்கு தெரியும். அப்படியே பெருமாள் வந்து ஒவ்வொரு நிலையை தாண்டும் பொழுது அந்த சிங்க நட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்னா மன்னாருடைய கோபாலன் போகணும். ஆனா ஓடி ஓடி அவரோட ஓடி வரணும், முடியுமான்னு தெரியாது. அப்படியே அருமையா வந்து அப்படியே ஒவ்வொரு நிலையா தாண்டி தாண்டி வரும் பொழுது அவ சாமரம் வீசும் போது அந்த கருட பகவான் தான் ரெக்கையை வச்சு சாமரம் வீசுறானா, இவெல்லாம் வந்து தீட்சிதர்கள்லாம் சாமரம் வீசுறானே தெரியாது. அந்த வேகம் ஒவ்வொரு நிலையையும் தாண்டுற அழகு இருக்கும். அதெல்லாம் அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கிற விதமாக அந்த பெருமாளுக்கு ரெட்டை கொடை போட்டு வாலாம். அந்த ரெட்டை கொடை போட்டோன்னே அந்த பெருமாளுடைய அழகு வந்து என்ன ஆகும்னா 1000 மடங்கு ஆயிடும். ஏன்னா கொடையா இருக்கிறவனே அவனுக்கு வந்து 2 கொடை போட்டுக்கிறானா. எதுக்குடா அப்படின்னா என்னுடைய பாகவதனான கருடாழ்வார் வந்து இத்தனை நேரம் தூக்கின்ற சிரம பரிகாரம் ஆயிருக்கும், அவருக்கு கொஞ்சம் இளைப்பாற வேண்டாமா, கொஞ்சம் அப்படியே குளிர்ந்த காற்று வரட்டும் அப்படின்ட்டு அந்த கொடையை போட்டிருப்பானாம். அப்படிப்பட்ட அழகான அந்த இதுல கோபால குட்டனை சேவிக்கிறதுக்கு அப்படியே நேரம் பந்தலடிக்கு போவார். பந்தலடிக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது இந்த பெருமாளுடைய இறக்கம், கோபாலனுடைய இறக்கத்தை பாருங்க. அங்க இருக்கிற வந்து கருட பகவானும் அப்படியே ஏலை பண்ணி அப்படியே டயர்டா ஆயிடுவானா. ஏன்னா அப்படியே பக்தர்களுடைய வெள்ளத்துல அப்படியே மிதந்துன்னு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற போகிகளும் பெருமாளுடைய சேர்ந்து அவளுக்கு பக்தர்களை பார்த்தோன்னா இன்னும் உற்சாகம் ஆயிடும். அப்படியே டன் 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 போயிட்டு வந்தோன்னா பெருமாள் பாக்குறானா, நமக்காக இவாலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டானே, கருட பகவான் இப்படி கஷ்டப்பட்டானே, இந்த போகிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டாலே, அந்த பட்டாச்சாரியர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாலே, அந்த ரெட்டை கொடை போடுறவா 2 சைடும் வந்து கட்டிடுவா, இருந்தாலும் அந்த கொடையெல்லாம் கீழே விழாம இருக்கா அப்படின்னு அவ கூட வந்து பார்த்துட்டே இருக்காளே. இப்படி எல்லாரும் பக்தர்கள்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அழகா வர வேண்டாமா, இவாளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது கொடிச்சப்பரம் அப்படிங்கிற அருமையான, இது எந்த ஊர்லயுமே இல்லாதது சப்பரம். இப்ப எல்லாத்துக்கும் சப்பரம் போட்டுட்டா, ஆனா அந்த காலத்துல கொடிச்சப்பரம் வந்து இதுக்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க கருட வாகனத்துக்கு. அதை பார்க்கும் பொழுது அந்த கருடனையும் அந்த பெருமாளையும் நம்ம சேவிக்கும் போது எப்படி இருக்கும்னா புஷ்பமயமான சப்பரத்தில் ஏறி கோயிலை வந்தடையும் வரை ஒரே மாதிரியான நடையுடன் ஆடி ஆடி அழகாக வருகிறாயா அப்படின்னு சுவாமி அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல முடிக்கிற அழகு இருக்கு. அருமையான ஸ்லோகம். அந்த அருமையான அந்த கருடோத்சவத்தினுடைய மகிமைய நம்ம வந்து இன்னும் வார்த்தைகளாலேயே வர்ணிக்க முடியாது, இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எம்பெருமான் வந்து பெரியாழ்வார் வந்து சொல்றார், இது மாதிரி நீ போ மதுரைக்கு போ, மதுரைக்கு போனோம்னா நீ வந்து நான் தான் பரதெய்வம் அப்படின்னு வந்து பாண்டியன் சபையில நீ வந்து நடத்தி காட்டு அப்படிங்கிற. உடனே பெரியாழ்வார் கேட்கிறார், எனக்கு என்ன ஞானம் இருக்கு? பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம் கேட்கிறார், எனக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னா. பெருமாள் கேட்டார், இதுவரை நீ வந்து உன்னுடைய ஞானத்துலதான் எல்லாம் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அதாவது என்ன சொல்றது, தன்னுடைய வேஷ்டியை முடிச்சுட்டு ஆத்துல கூட சொல்லாம நேரா மதுரைக்கு வந்தாராம். அந்த பொற்கிழிய வெண்ணோன பெருமாள் வந்து தன்னுடைய சொன்னதை செஞ்சுட்டான் அப்படின்னா உடனே வந்து பெருமாள் சந்தோஷப்பட்டு ஸ்ரீயோடு பெருமாள் வந்து என்ன பண்றான், மகாதேவிச்ச வித்மகே
விஷ்ணு பத்னிச்சிக தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாதுன்னு அந்த ஸ்ரீயோட கூடிய அந்த பெருமாள் அப்படியே கருட வாகன ரூபியாக அந்த பெரியாழ்வாருக்கு மட்டும் இல்ல, அந்த பாண்டியன் ராஜனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பாகவதர்களுக்கும் பாகவதர்களுக்கு, ஏன்னா எல்லாரும் ஒத்துண்டால பரநாராயணன் அவன் தானே அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே காட்சியளித்தானாம். அப்பதான் அந்த பெரியாழ்வார் என்ன பண்ணாராம், எனக்கு நீ இவ்வளவு அழகா இருக்கியே, என் கண்ணே பற்றும்படி இருக்கு, உனக்கு கண்ணெச்சில் படக்கூடாது, நீ பல்லாண்டு இருந்தாதான் நாங்கெல்லாம் உய்ய முடியும்னு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த அருமையான அந்த திருப்பல்லாண்டு வந்தது. அந்த திருப்பல்லாண்டு வந்ததுனாலதான் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக, மற்ற ஆழ்வார்கள்லாம் யோசிக்கல, எல்லாரும் என்ன பண்ணணும்னா எம்பெருமான அடையணும்னு ஒரே குறிக்கோள்ல இருந்தா, அந்த எம்பெருமானுக்கே கண்ணெச்சில் படக்கூடாது, எம்பெருமான் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தெந்தமிழ் வாழ, கடல் சூழ்ந்த மண்டுலகம் வாழன்னு என்ன நம்ம சொல்றோமோ அப்படி இந்த வாழணும்னா இந்த எம்பெருமான் பல 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 இன்ஃபினிட்டி ஆஃப் இன்ஃபினிட்டி வரலையும் இந்த எம்பெருமான் இருக்கிறவரையும் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பல்லாண்டு நமக்கு கிடைச்ச அந்த பெரியாழ்வார் விட்டு சித்தன் சொல்றவரும் இந்த கருட வாகனத்தினுடைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருமையா கிட்டத்தட்ட ஒரு காலைல 3:30-4 மணிக்கு திருப்பி பெருமாள் திருவந்தி காப்பையாய் உள்ள போற அழகு பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட அருமையான அந்த 13ஆம் நாள் பெரிய உற்சவத்துல 4ஆம் திருநாள் அதை நம்ம அருமையா 12ஆம் நாள் பெரிய உற்சவத்துல 4ஆம் திருநாள் அதை நம்ம அருமையா இன்னைக்கு பார்த்தோம். அப்படிப்பட்ட வைகுண்டநாதன் சேவையை நம்ம போய் முதல்ல ஆதிசேஷன்ல பரமபதநாதன் சேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வைகுண்டநாதன் சேவை ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதை போய் அந்த தீட்சிதர்களுடைய கைவண்ணத்தை நம்ம பார்த்தோம்னாலே புரியும். அப்படிப்பட்ட அருமையா வேதத்தினுடைய நாயகன், வேதத்தினுடைய விழுப்பொருள் தாங்கி கொண்டு வருகின்ற அழகை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் என்ன பண்றான் அடுத்தது அப்படின்னா 14ஆம் நாள் 13ஆம் நாள் நம்ம எதை பத்தி சொல்றது அப்படின்னே தெரியல. என்ன பண்ணுவான்னா காலைல கிருஷ்ணனா இருப்பான், சாயங்காலம் ஆண்டாள ஆகிறான், நைட்டு என்ன பண்ணாலும் திருப்பி ராமன் ஆயிடுறான். இதுல எந்த நான் தான் ராமன், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்ல வரானா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய அருமையான நாள். அதாவது கருட வாகனத்தை மிஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனா இந்த 13ஆம் நாள் 5ஆம் நாள் பெரிய உற்சவத்தை மட்டும் அன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்றது, பழுதே பலபகலம் போயின என்று அப்படின்னு நம்ம வருத்தமே பட வேண்டாம். காலையில இருந்து சாயங்காலம் வரலையும் அந்த எம்பெருமான் எங்க இருப்பான் அப்படின்னா அந்த கீழே வீதியில இருக்கிற அந்த ஒரு மண்டபத்துலதான் இருப்பான். அந்த மண்டபத்துல காலையில பெருமாள் உள்ளேந்து காளிங்க நர்த்தன சேவையில கண்ணனாக அந்த கோபுரலிய மகர்ஷிகளுக்கு எப்படி காட்சியளித்தானோ அப்படி அருமையா அந்த காட்சியளிப்பானா. அதை பார்க்கறதுக்கு அப்படியே என்னவா இருக்குமா, இந்த 4 அகங்காரம் இருக்கிறவரையும் அந்த நமக்கு அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் படாது. அவனுடைய திருவடி பட 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 என்ன ஆகும்னா 4 அகங்காரம் போகும். அப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னா இந்த எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நமக்கு தோணுமே. அப்படிப்பட்ட அருமையான அந்த வாகனத்தை நம்ம காலையில பல்லாக்குல அந்த அழகா அந்த குழந்தை எப்படி அப்படியே தூக்கிண்டு அப்படி போற அழகை நம்ம பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா தடம்படு தாமரை பொய்கைகளுக்கு விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு வைந்தலை மேலேழ பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும்னு பெரியாழ்வாருடைய அருமையான அந்த பாசுரத்து மூலமா தானே நம்ம அனுபவிக்க முடியும். அதுவும் எப்படி இருப்பான் அப்படின்னா குண்டலம் தாழ கோயில் தாழ நான் தாழ என் திசையோரும் இறஞ்சி தொழுதேத்த. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கானா தடம்படு தாமரை பொய்கை கலக்கி. யசோதையே இக்கண்ணன் என்ன பண்றான், காளியன் என்ற கொடும்பாம்பை அடக்குவதற்காக அதுல இருந்து தாமரை குளத்திலே குதித்து கலக்கி அதை என்ன பண்ணா விடம்படு நாகத்தை
வால் பற்றி ஈர்த்து, அந்த வாழை அப்படியே பற்றி ஈர்க்கிறானா, அப்படியே இழுத்துண்டு அதன் தலை மேல எழும்பி பாக்குறதான். அப்ப திருமேனியே அப்படியே அசைந்து 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 அவன் ஆடிந்து வர கண்ணனுடைய அழக அன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு அப்படியே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த பாம்பு சின்னதா, முதல்ல பாம்பு என்னவா இருக்குமா, அந்த அகங்காரத்திலையும் மமங்காரத்திலையும் நான் தான் பெரியவன் நினைச்சுட்டு அந்த குட்டி கண்ணனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுமா. அப்புறம் அந்த தாமரை குளத்துல குளிச்சு அந்த யமுனை நதிக்காரையில எடுத்து அப்படியே மேல ஏறி இருந்து அவன் நர்த்தனம் ஆட 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 என்ன பண்ணுமா, அதான அவன் இது பண்ணினான். திருவிக்ரம அவதாரத்துல என்ன பண்ணா, நம்மளுடைய அகங்காரத்தையும் அமங்காரத்தையும் போக்குறதுக்கு தானே திருவிக்ரம அவதாரம் எடுத்தா. அந்த திருவிக்ரம அவதாரத்தை ஸ்பெஷல் வெர்ஷனா அந்த யாருக்கும் கொடுப்பினை இல்லாத அந்த காளிங்கனுக்கு செஞ்சானாம். எப்படிப்பட்ட கருணையினுடைய இருப்பிடமாக அந்த கோபாலகுட்டன் பல்லாக்குல இருந்துட்டு அந்த சின்னூண்டு பாம்பா தோணும். அது காளிங்க நர்த்தனம் எடுக்கிற இத அப்படியே அந்த கையில அவருடைய அந்த கோபாலன் பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிற அழக சின்ன ஒரு கால நர்த்தனம் ஆடுற மாதிரி அவ அலங்காரம் பண்ணிருக்கிற அழக பாக்குறதுக்கு நமக்கு என்ன சொல்றது, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதுன்னு இதையும் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட அருமையான ஸ்லோகத்தை சுவாமி அருமையா சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல சொல்றார். அடியனுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, இருந்தாலும் இந்த ஸ்லோகம் எல்லாம் கோபாலனை பத்தியே இவர் பாடியிருக்கார் அப்படிங்கிறது வெளிக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடியன் இதை ட்ரை பண்றதே தவிர, இல்லைன்னா தமிழாக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். காளியாகி பணாமணி கிரணி கணைகி பதாப்ச முத்பாசயன் வசப்லகாஸ்து பகாந்திபி பகுவிதோன் மீலன் மணி தீப்திபி கோடிராதி விபூஷணாங்க நிகரம் ஜோதி பரம் கியோதசே தேயம் ரூபம் இதோ பரமன்யமினா நேயம் துதிகி ஸ்ரீபதே. அந்த காளியன் என்ற பாம்பின் படங்களில் குவியல்களாக கிடைக்கும் மணிகளில் ஒளியில் உன்னுடைய திருவடி தாமரையும் ஜாதி நீலக்கல் பதித்து உன் மார்பில் தவழ்ந்து விளையாடும் கௌஸ்துப மாலையையும் ஒளிக்கற்றையை உமிழ்ந்து உமிழ்ந்து சூரியனாக பிரகாசிக்கும் உன்னுடைய கிரீடமும் நெற்றியில் லேசாக காற்றில் ஊஞ்சலாடும் முன் உச்சி மயிரும் யோகிகளின் தியானத்திற்கு இதைவிட சிறந்ததொரு தரிசனம் வேறு. இதுவரை யோகிகள்லாம் பெரிய பெரிய தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்புறம் இந்த காளிங்க நர்த்தனம் இந்த 5ஆம் திருநாள்ல இருக்கிற அழகை பார்த்து, அதாவது மொத்தம் 13ஆம் திருநாள்ல இருக்கிற அழகை பார்த்துட்டு யோகிகள்லாம் இதுதானே யோகத்தினுடைய பலன், அந்த பலனே எனக்கு சித்தியா எடுத்துன்னு இந்த காளிங்க நர்த்தனத்தை பார்க்கறதுக்காக அந்த யோகிகள்லாம் மன்னார்குடியை நோக்கி பாகவதர்களாக வருகிறார்களாம். அப்படிப்பட்ட தரிசனம் வேற எங்காவது கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காது. அந்த கோபாலகுட்டன் வச்சிருக்கிற அழகுதான் அது இயற்கையிலே உன் உலகமகா அழகு இந்த நாட்டிய கோலத்திலே பன்மடங்கு சிறப்பாக இருக்கின்றதுன்னு சுவாமி அருமையா இந்த ஸ்லோகத்தை இத காட்டுறார். அப்படிப்பட்ட ராஜு சாஸ்திரிகளுடைய ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அவர் பெரிய மகாஞானி. எனக்கு பயமா தான் இருக்கு இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லும் போது. இருந்தாலும் வெளியுலகத்துக்கு யாராவது நல்லா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா யாராவது இருந்தா இதை ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா சான்ஸ்கிரிட் வருஷனும் கிடைக்கல, தமிழ் வருஷன் தான் கிடைச்சது. எனக்கு கிடைச்சதுன்னா அருமையான இந்த ஸ்லோகங்கள்லாம் வெளியில வரும். அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலகுட்டனுடைய காளிங்க நர்த்தன சேவையை சேவிக்கிறதுக்கு கோடானு கோடி கண் வேணும்னு சுவாமியே சொல்லும் பொழுது நாம என்ன வார்த்தையில சொல்றது? அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலகிட்டனுடைய அடுத்தது என்ன மாறுறான் அப்படின்னா, இதெல்லாம் நான் யாருக்காக செஞ்சேன்னு நினைச்சிருக்கீங்க? என்னுடைய சத்தியபாமாக்காக தானே நான் செஞ்சேன். நீங்க என்னமோ பாகவதாளுக்கெல்லாம் செஞ்சேன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சத்தியபாமாவை அப்படியே வார்த்தைகள்னால ஜாலத்தினால அப்படியே என்ன பண்ணுவானா, அப்படியே கவுத்துருவானா. உடனே அதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, சாயங்காலம் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியேன்னு அருமையாக அந்த பூதேவியாக சத்யபாமாவாக எப்படி இவன் கோபாலன் ஆண்டாளா மாறுறா அப்படின்னு பாக்குற வைபவத்தை தான் நம்ம தொடர்ந்து அனுபவிக்க போறோம். அப்படிப்பட்ட கோபாலன வைபவத்தை பெரிய பெரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய அழகுல மயங்காதவாலே கிடையாது. ஏன்னா 2 ஆங்கிலேயர்கள் வந்தாராம்.
2 ஆங்கிலேயர்கள் வந்தோடனே இங்க வந்தோடனே கோபாலன் வந்து தன்னுடைய திருவிளையாடலை வந்து இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னுடைய அருமை புரியல, பெருமை புரியல, ஏதோ வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி அலையறான் அப்படின்னு இவாலாம் நினைச்சிட்டு இருக்கா, அவ மூலமாவே நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு முடிவு பண்ணானா. அப்படி முடிவு பண்ணோடனே என்ன பண்ணானா, அந்த அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லாம பண்ணிட்டானா. அப்ப ஒன்றும் வைத்தியம்லாம் கிடையாது. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு அங்க இருக்கிற மன்னார்குடி மக்களை கேட்பு, வைத்தியோ நாராயண ஹரிஹி அப்படின்னு அவ சொல்லிட்டாலாம். எனக்கு மருந்தும் அவன்தான், பொருளும் அவன்தான், அமுதமும் எங்க கோபால குட்டன் தான் அப்படின்னு உடனே அவளுக்கு ஆச்சரியமா, இதுவரை சொல்லாத எங்க பதத்திலே இல்லாத ஒரு கான்செப்ட சொல்றீங்களே, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ மனசார கோபாலனை சேவிச்சுக்கோ, நீ எந்த மதமா இருந்தாலும் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டவன் எங்க கோபாலன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கோபாலனை நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அவளுடைய வியாதி இருந்த இடம் வந்து காணா போயிட்டான். அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்றது பக்தினால அவ என்ன பண்ணாலாம், அந்த கோபாலனுக்கு தங்க கருட சேவை, தங்கத்தை முலாம்பூசி, அதே மாதிரி சேஷவா இது குதிரை வாகனத்துக்கும் தங்க முலாம்பூசி அவ தன்னுடைய காணிக்கையை வந்து நிறைவேற்றினாலாம். கோபாலகுட்டன் யாரையும் மயக்காம விட்டதில்லை அப்படிங்கிறது இந்த சரித்திர சான்றுனால நமக்கு தெரியறது. அது மட்டும் இல்ல, இந்த கிரீட சேவையை வந்து நான் தான் சொன்னேன், ஒரு வார்த்தைகளால நம்ம வர்ணிக்க முடியாது. அடுத்தது ஆரம்பிச்சிடணுங்கிறதுக்காக நான் காளிங்க நர்த்தனம் போனேன். காளிங்க நர்த்தனமும் யோகிகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருமையான விசேஷம். பட்டத்திரி அருமையா சொல்லியிருக்கா, பாகவதம் அருமையா சொல்றது. அதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால பிருந்தாவனத்துக்கு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம இதுல ஒருத்தர் பிருந்தாவனத்துக்கு போயிருக்காரு சுவாமி, அவருடைய அருள்னால அட்லீஸ்ட் நம்ம மன்னாருடைய ராஜகோபாலன் வந்து அந்த மண்ணை எடுத்து நம்ம கையில அப்படியே தொட்டுட்டோம்னா, ஏன்னா அதெல்லாம் பழசு, ஓல்டு, இதுதான் நியூ. ஏன்னா கலியுகத்துலதான் இந்த எம்பெருமான் எல்லாத்தையும் நடத்தி காட்டியிருக்கான். அப்படிப்பட்ட அருமையான இந்த மன்னார்குடி சேத்திரத்துக்கு எல்லாரும் வந்து சேவிச்சு, இந்த உற்சவம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, வந்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அந்த கோபால குட்டனையும் பரவாசு தேவனையும் செங்கமல தாயாரையும் செண்டும் கையும் செங்கமல தாயார் துணைன்னு அந்த செங்கமல வள்ளியை சேவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு கோடான கண்ணு வேணும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வந்து ஆங்கிலேயரை மட்டும் கவரல, நாயக்கர்களை மட்டும் கவரல, இந்த சகஜி மன்னன்கிறவன் இருக்கான். அதாவது நாயக்கர்களுக்கு அப்புறம் சகஜி மன்னன் ஒருத்தன் ஆண்டான். அவன் என்ன பண்ணா, தெலுங்குல இருந்து வந்த இவர், அவர் பீரியட்ல தான் வடுவூர்ல வந்து அவன் வந்து தலைங்காயிறுன்னு ஒரு இடத்துல வந்து அவன் கனவுல தான் பெருமாள் வந்து அவன் வந்து சரபோஜி அவ ஆட்சி செய்யும் போது இது மாதிரி ராமரும் லட்சுமணன் சீதையெல்லாம் இந்த பூமிக்கு அடியில இருக்கா, அவளை மீட்டு நீ வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னார்குடியை கடந்து வடுவூர் கஷேத்திரத்துக்கு வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற ஒரு நாள் தங்குற மாதிரி ஆயிடுது. அங்க இருக்கிற ராமருடைய அழகை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் சொன்னா, இதை நீ இனிமே எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னா. நான் யார் தெரியுமா, மன்னன் அப்படின்னு அகங்காரத்துல அவன் சகஜி மன்னன் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டானா, எல்லாரும் அங்க இருக்கிற வடூர் மக்கள்ல எல்லாரும் அப்ப இருக்கிற பக்தியை பாருங்க, மேல ஏறி கோபுரத்து மேல ஏறி நாங்க இங்கேருந்து குதிச்சிருவோம், குதிச்சு எங்க உயிரை விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்ல, பெருமாள் கனவுல வந்து நீ இங்கேயே ஏல பண்ணு, உனக்கும் நான் வந்து அருள் புரியிற, இப்படியே இங்க வந்தனா மன்னாருடைய ராஜகோபாலனும் அருள் புரியர்வார், கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மகாத்மியமும் இந்த சகஜி மன்னன் பீரியட்ல தான் நடந்தது அப்படின்னு பெரியவா சொல்றான். அப்படிப்பட்ட வடூர் கஷேத்திரம், புன்னகை மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர், அதை சேவிக்கிறதுக்கே கோடானு கோடி கண் வேணும். அப்படிப்பட்ட அருமையா சீத்தையாவோடு லட்சுமணனோடு இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல உடனே கேட்கலாம், பெருமாளே இப்பதான் வர, அங்க எப்படி கோபுரத்துல ஏறி அவ கீழே விழுந்திருப்பான்னா, அங்க இருக்கிறது ராஜகோபாலன் தான். முதல்ல அங்க இருந்தவன் ராஜகோபாலன். அவன் என்ன பண்ணானா, இந்த ராமர் வந்தோடனே நான் தான் மன்னார்குடியில இருந்து எல்லாரையும் ஆட்டி படிக்கிறேன்னு, இங்க நான் வந்து அமைதி சொரூபனாக சாந்தி சொரூபனாக நான் ஓரமா ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு தியாகத்தினுடைய உருவமாக கண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அப்படியே நவந்துட்டு பக்கத்துல பார்த்தோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா ராமனையும் சேவிச்சுட்டு அப்படியே வெளில வந்துருவா. அப்படியே வெளியில வரும்போது உங்களுக்கு இடது கையில பார்த்தோம்னா கோபாலன் அங்கேயும் ருக்மிணி சத்யபாமாவோடு காட்சி அளிக்கின்றான் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. அங்க மணவாள மாமனிகள் சன்னதியும் தேசிகர் சன்னதியும் அருமையா இருக்கும், எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வாங்க. அப்படிப்பட்ட அருமையான இந்த வடூர் கஷேத்திரத்துல இருக்கிற சகஜி மன்னனுடைய காலத்துலதான் இது வந்தது அப்படின்பா. அவன் வந்து கருட சேவையை பார்த்துட்டு தெலுங்குல வந்து கீர்த்தனை பாடியிருக்கான் கோபாலனை பத்தி. அதோட தமிழாக்கத்தை சும்மா ஒரு 2 லைன் சொல்றேன், அருமையான கீர்த்தனை. கோபாலன் வருகிறான் சகஜி மன்னரின் இல்லத்திற்கு, ஸ்ரீ ராஜகோபாலன் வருகின்றான்,
லட்சுமி தேவியுடன் காட்சியளிக்கின்றான். அழகாக வருகிறான். வேலைப்பாடுகளுடன் அமைந்த கருடன் மீது அமர்ந்த வண்ணம் மன்மத அழகோடு வருகின்றான். காண்பவர்க்கு நீண்ட ஆயுளும் சுகங்களும் அள்ளி வழங்க வருகிறான். இனிய ராகங்களோடு எல்லா கலைகளும் தடைக்க பூமாதேவியோடு குழல் ஊதி வருகின்றான். கேட்கும் செல்வங்களையும் வேண்டு வரங்களையும் வழங்கி கொண்டு வருகின்றான். அவன் கீர்த்தி அகிலம் அறிய அரிய கிரீடம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான கிரீடம் அணிஞ்சிட்டு வருவான். அரிய கிரீடம் அணிந்து வருகின்றான். தீயோரை மாய்க்க தியாகேசனுடைய நண்பன் வருகின்றான். இது ஒரு ஒரு அருமையான ஒரு இது, சிவபெருமானுடைய நண்பன். ஏன்னா கண்ணன் கூட்டான், சிவபெருமான் கூட்டானோட கண்ணன் என்ன பண்றான்னா கைலாயத்துக்கு போறான். ஏன்னா தரிசிக்கணும்னு முடிவு பண்ணிடுறான், கைலாயத்துக்கு போறான். அது அருமையான ஒரு கதை. அதை முடிஞ்சா அப்புறம் பார்ப்போம். அப்படிப்பட்ட அருமையான கருட சேவையில எம்பெருமான் காட்சியளித்து நமக்கு இப்ப காளிங்க நர்த்தனத்திலையும் காட்சியளித்து, அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, வந்துவராதி மன்னனை நான் சேவிக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. அப்படிப்பட்ட ராஜகோபாலனாக சேவிக்கணும்னு ஆண்டாள் அங்கேருந்து ஆசைப்படுறா. யாருக்கு மனைவியானா? இங்க இருக்க ரங்கநாதருக்கு மனைவியானா? இங்க என்னடானா எப்ப பாரு படுத்துட்டே இருக்க, அவருடைய லீலைகள்லாம் ரசிக்கணும்னு தானே நாங்களும் பெரிய எங்க அப்பாவும் சேர்ந்து எழுதியிருக்கோம், அதெல்லாம் நான் ரசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ மன்னார் குடிக்க வேண்டாம், நான் உன்னுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக நானே ஆண்டாளா மாறி உனக்கு காட்டுறேன்னு அன்னைக்கு சாயங்காலம் காட்சி அளிக்க போற. அப்படிப்பட்ட அருமையான வைபவத்தை தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு அருமையான வாகனம் சேஷ வாகனத்தையும் கருட வாகனத்தையும் காளிங்க நர்த்தனத்தையும் நம்ம எம்பெருமான் ராஜகோபாலனுடைய அருள்னால ஏதோ எனக்கு தெரிஞ்சதை, கடலுடைய ஆழத்தை வெளியில நின்று அனுபவிக்க முடியாதுன்னு பெரியவா சொல்லுவா. ஏதோ அடியனுக்கும் ஏதோ தெரிஞ்சதை சொல்றேன், அதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கமலாசரணாம் கோஜே கௌத்துபாங்கித பட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ஜதாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயார். நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாகட்டும். அந்த பெருமாள் 18 நாள் உற்சவத்தை கொண்டாடுறான். இன்னைக்கு 18 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட அருமையான இந்த வைபவத்தை கேட்கறதுக்கு நமக்கு கோடான கோடி வார்த்தைகள் வரணும். அதுக்கு கோபாலன் தான் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.